கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். அம்மா எனக்கு கொடுத்த அனுபவங்கள், என் வாழ்வில் அம்மா அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு ஆன்மீகனா என்னன்னே தெரியாது, உண்மையிலே அதுதான் நிலைமை. ஆனாலும் அம்மா என் வாழ்க்கையில் எப்போ வந்தாங்களோ அந்த அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க வாழ்க்கையில் எது தேவை, எது கடைசி வரைக்கும் வரப்போகுது, நான் என்ன செய்யணும், என்கிட்ட எவ்வளோ அழுக்கு இருக்கு, மற்றவங்களை குறை பார்க்கறத விட என்கிட்ட இருக்கிற குறையை தான் நான் பார்க்கணும், என்ன சுத்தப்படுத்தணும். வாழ்க்கையில ஆன்மீகம் தான் அடித்தளம் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் அம்மா அப்படிங்கிற என்னுடைய குரு தான். எல்லோருக்கும் தலைவிதி படி யாரெல்லாம் வாழ்க்கை துணையா வரணும்னு இருக்கோ வர்றது போல அவங்களுக்கு அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி, கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி குரு அமைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி வாங்க, 2009 அந்த வருஷம் நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது 2009 எனக்கு திருமணம் ஆகுது. 2009 நான் அம்மாவை பார்க்கல, 2010 தான் நான் அம்மாவை பார்த்தேன். மலேசியாக்கு அம்மா அந்த நேரத்துல 2 வருடங்களுக்கு ஒரு முறை வருவாங்க. அப்ப 2008 என்னுடைய தம்பி போயிட்டு வந்தாரு, அவர் அனுப்பி வச்சுட்டு வந்தேன். அவர் போயிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் அவர்கிட்ட, வழிபாடெல்லாம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கப்பூருக்கு போய் அவருக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சி ரொம்ப நல்லா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காரு. அப்ப அந்த நேரத்துல அவர் சிங்கப்பூருக்கு போன உடனே அம்மா என் கனவுல ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லு, அம்மா அவனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது, அதனால ஊதாரி செலவெல்லாம் செய்யாம சிங்கப்பூருக்கு போயிருக்கிற அவன் காசை சேர்த்து வைக்க சொல்லு. அவன் கல்யாணத்துக்கு அம்மா நகைலாம் போட முடியாது, அவனே காசு சேர்த்து எல்லாத்தையும் சேர்க்க சொல்லு, இந்த விஷயம் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு என்னுடைய கனவுல சொன்னாங்க. அந்த கனவுலாம் அதிகாலையில வரக்கூடிய கனவு. அப்ப நான் உடனே என் தம்பிக்கு கால் பண்ணி போன் செஞ்சு அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, உனக்கு உன்னுடைய கல்யாணத்துக்கு நகைலாம் போட முடியாதா, அம்மா உனையே காசு சேர்த்து வைக்க சொல்றாங்க, ஊதாரி செலவெல்லாம் செய்ய வேணாம், இப்பயே காசு சேர்த்து வைக்க சொல்றாங்க உன் கல்யாணத்துக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்பதான் அவரும் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்றாரு. ஆனா நான் இங்க வந்த பிறகு அம்மா என் கனவுல அடிக்கடி வராங்க. ஒரு கார்டன் கிட்ட காடி நிக்குது, ஒரு கார்டன் இருக்கு, அங்க முன்னுக்கு சாலை கிட்ட காடி நிக்குது. அம்மா இறங்குறாங்க, இறங்கி நடந்து வராங்க. நடந்து வந்தா அங்க ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சில் உட்கார்றாங்க. நானும் அங்க உட்கார்றேன். என்னை கொஞ்சிட்டு எனக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போறாங்க. அப்படியே கனவு கலைஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு சில கனவுகள் எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னா, அம்மா அடிக்கடி என் கனவுல வராங்க அப்படின்னு என் தம்பி சொன்னார். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய அம்மா அப்பா இந்த பூமியை இல்லாட்டும் கூட எங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கே ஒரு தாய் தந்தையா எங்க அம்மா இருக்காங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்ன ஒரு கனவு வர வந்துச்சு. அந்த கனவுல என்னன்னா, அம்மா ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், நான் அவங்கள அந்த வண்டியை, அந்த வீல் சேரை தள்ளுறதும்,
சுத்தி என்னுடைய சிஸ்டர்ஸு, என்னுடைய சகோதரிகள், அப்புறம் என்னோட தம்பி இருக்காரு. நான் அம்மாவை பிடிச்சி ஏசுறேன். ஏம்மா உனக்கு உடம்பு பார்த்துக்க தெரியலையே, ஏன் இந்த மாதிரி செய்யற, ஓய்வு எடுக்க மாட்டேற, நீ உன் உடம்ப பாரு இப்படி இருக்கு, எங்கெல்லாம் வலிக்கும் உனக்கு, இந்த மாதிரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏசுறேன். உரிமையோட என் அம்மாவை ஏசுற மாதிரி ஏசுறேன். இந்த மாதிரி கனவுலாம் வருது. அதுல ஒரு கனவு நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த கனவுலாம் வரதுக்கு முன்னா ஒரு கனவு. அந்த கனவுல அதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை பார்த்துட்டு கண் கலங்கி, இனிமேல நீ எங்கே இருக்க, நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது, ஆனா இனியில இருந்து நீ தான் என்னுடைய அம்மா, நீ இனிமேல நீ தான் என்னோட அப்பா அப்படின்னு நான் சொன்னால. அதுக்கு பிறகு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அம்மா படுத்திருக்காங்க, மன்னிக்கணும், அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோட மடியில என்னை வந்து போட்டிருக்காங்க. மடியில தலை வச்சு நான் படுத்திருக்கேன். என்ன அப்படியே என்ன சொல்றது, கொஞ்சி படுக்க வச்சிருக்காங்க அவங்க மடியில. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த கனவுல. இப்ப நான் கனவு கலைஞ்சோன்னு நான் ஏஞ்சி உட்காந்து யோசிக்கிறேன். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என்னுடைய பயாலஜிக்கல் மதர் படவெட்டா அப்படிங்கிற என்னுடைய அம்மா, அவங்க கூட நான் இருந்தது 8 வருடங்கள், 8 வயசு வரைக்கும். அதன் பிறகு நான் எங்கள் அம்மாவுடைய தம்பி மாமா அவர் வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். கடைசியாக அவங்க என்னுடைய அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 8 மாதம் தான் வந்து நான் அவங்க கூட இருந்தேன், அவங்கள பார்த்துக்கிட்டேன். அவரும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா அதுக்கு முன்னே 2004 இறந்துட்டார். எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு எனக்கு ஒரு ஆசை நிறைவேறாமல் இருந்துச்சு. ரொம்ப காலமாக நான் நினச்சிருந்தேன், எங்கள் அம்மாவுடைய மடியில் நான் படுத்தணும். அதை நான் இழந்துட்டேன். சின்ன பிள்ளைகள் நான் இழந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 8 வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மா மடியில் நான் படுத்ததே இல்லை. அந்த ஆசை வந்து எனக்கு தீராமல் இருந்தது. அவங்களுடைய நோய், டிபி நோய் இருக்கும்போது ரொம்ப உடல்லாம் இழைச்சி போய், காலெல்லாம் இழைச்சி போய் மெலிஞ்சு இருக்கிற அந்த நேரத்தில் கூட எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கணும் போல இருந்த உணர்வு இருந்தாலும், ஆனால் அவங்க உடம்பு அது தாங்காது, அந்த மடி தாங்காது. வேணாம் 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 நினைச்சேன். கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு எங்கள் அம்மாவை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன், அழுந்தேன். அந்த மடியில் கூட படுத்துங்க முடியாமல் போச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏங்கியிருந்தேன். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த அம்மா வந்துட்டாங்க. இந்த அம்மா வந்து என்ன அப்படி மடியில் படுக்க போட்டு என்னை அப்படியே தலை கோதி எனக்கு கொஞ்சம் மடியிலே வச்சுக்கிட்டாங்க, மடியிலே போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கனவு கலந்தோடனே நான் மறுபடியும் அம்மாவோட படத்து முன்னுக்கு போய் நின்று, நீ யாரு உண்மையிலே, எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்க, கேரளாவில் எங்கேயோ இருக்க, நான் இவ்வளவு மைல் தூரத்தில் நான் இருக்கேன். இத்தனைக்கும் நான் உன்னை ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா கிட்ட கிடைக்க வேண்டியது எல்லாமே நீ செய்யற. நீ உண்மையிலே யாரு? என்னோட ஏக்கம், என்னோட ஆசை, இது எல்லாமே உனக்கு தெரியுது. எங்க அம்மா கிட்ட எதிர்பார்த்த ஒண்ண நீ வந்து செஞ்சு கொடுக்குறிய. அம்மா இது எப்படியாம்மா, இனிமேலதாம்மா, இனிமேல நீதாம்மா எனக்கு அம்மா அப்படின்னு மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னேன். இதெல்லாம் என்னால மறக்க முடியாது. சரி, இப்ப இந்த விஷயம்லாம் முடிஞ்சு 2009 நான் திருமணம் பண்றேன். 2009 திருமணம் செய்யறேன். இந்த திருமணம் செய்யறதுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடக்குது. என்னோட தம்பி உட்காந்து ஜபம் பண்ணுவாரு, விநாயகர்கள் படிப்பாரு, அப்புறம் ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவாரு. சொன்னால அவர் ஜபம் பண்ணும் போதெல்லாம் நான் பார்ப்பேன். காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு உட்காந்து குணாரம் உட்காந்து ஜபம் பண்ணுவாரு வீட்டில். எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்னன்னா, என்னோட சின்ன பையன் என் தம்பி, அவன் என்னமோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு வயசாகி எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டுது அப்படின்னு ஒரு உணர்வு.
அப்புறம் அந்த உணர்வுல தான் வந்து சில நேரத்துல அவரை நான் ஏசியும் இருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். டேய் மனசனா இருங்கடா, அப்புறம் ஆசிரமத்துக்கு போங்க. ஆசிரமம் போறதெல்லாம் எதுக்கு? மனசனாதான் இருக்கணும், ஆசிரமம் போறதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு விதமா கோபமா நான் ஏசிருக்கேன். ஒரு எரிச்சலாவே நான் நடந்திருக்கேன். அது ஒரு பொறாமை உணர்வா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு. என்னுடைய தங்கையெல்லாம் வீட்டுல ஊதுபத்தி எது ஏத்துனாலும் கூட நான் ரூம்ல இருந்து கதவை வேகமா அடிச்சுட்டு வந்து கத்துவேன், திறந்து வந்து வேகமா கத்துவேன். காலையில மனசன் தூங்க முடியுதா? என்னென்னமோ ஊதுபத்தி எல்லாம் ஏத்துறீங்க, அதெல்லாம் வாசம் உள்ளுக்கு வருது, என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் வீட்டுல சைவம் எதுவும் சமைச்சிட்டாங்கன்னா, மரக்கறியை சமைச்சு வச்சுட்டாங்கன்னா கத்துவன், சண்டை போடுவேன் என் தங்கச்சி கிட்ட. என் தங்கச்சி இப்ப லண்டன்ல இருக்காங்க, மலர்னு அவங்க பேர். எங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு மோசமான சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப ஏசுவேன், கத்துவேன், தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன், சைவம் இருக்கன்னா நீ இருந்துக்கோ, என்னோட உரிமையில கை வைக்காத, என்னைய கட்டாயப்படுத்தாத, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு வை, உன் சைவத்தை உன்னோட வச்சுக்கோ, மனசனா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஏசுவேன். இப்ப எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப மோசமா கடுமையா சாடி இருக்கேன். அப்ப என் தம்பி உட்காந்து ஜபம் பண்றதை பார்த்து மனசுக்குள்ள இது ஒரு வாட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நானும் ஜபம் பண்ணக்கூடாது? ஏன் நானும் ஒரு ஜபமாலை வாங்கி கூடாது? என்னோட சின்ன பையன் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு எல்லாம் நிச்சயிக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆசிரமத்துக்கு நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய தம்பி மூலமா ஒரு சுவாமி வந்து இங்க மலேசியால தாப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெகநாத சுவாமிகள் ஆசிரமம் அங்க இருக்கு, அதை பாதுகாத்துக்கிட்டு வர ஒரு சுவாமி இருந்தார். அவரை பார்க்கலாம், பார்த்துட்டு அப்புறம் நிச்சயம் செய்ய போலாம் அப்படின்னு. அது திருமண நிச்சயம் அது. அப்ப அவரை போய் பார்க்கும்போது அவர் நல்லா சமைச்சு எல்லாம் கொடுத்தாரு. வீட்டிலேயே அது இதுன்னு எல்லாம் சமைச்சு கொடுத்து நல்லா எங்கள் குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க விருந்தோம்பெல்லாம் செஞ்சார். அப்போ அவர்கிட்ட தனியாக பேசுகிற ஒரு நேரம் கிடச்சிச்சு. போயிட்டு, சுவாமி எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது சுவாமி, முடியுமா பாருங்க, செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரு. சுவாமி எனக்கு ஜபமாலை கிடைக்குமா சுவாமி அப்படின்னு நான் கேட்டேன். நீ சைவமா அப்படின்னு கேட்டாரு. அது மரக்கறி சாப்பிட்றவனா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சுவாமி நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா ஜபமாலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே பெரிய ஏமாற்றம். அப்ப மறுபடியும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த நேரத்தெல்லாம் ரொம்ப எனக்கு கோபங்களும் இந்த விதண்டாவதம் பண்றதும் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஏன் சாமி அசைவம் சாப்பிட்டா கடவுள் திரும்பி பார்க்க மாட்டாரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாரு, இல்லப்பா சைவமா இருந்து நீ ஜபம் பண்ணா இன்னும் கருணை வந்து பொங்கும், உனக்கு இன்னும் சித்தியாகும், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு. நான் நினைச்சேன் கேட்டுட்டு என்கிட்ட கொடுத்துருவாரோன்னு நினைச்சேன். அவர் கொடுக்கவே இல்லை. அப்ப நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த என்னுடைய திருமண நிச்சயம் அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு. திருமணமான பிறகு எனக்கு நிறைய சம்பவங்கள் வந்து 2010 தான் நடக்குது. இந்த 2010 நான் அம்மாவை மறுபடியும் பார்க்கறதுக்கான சான்ஸ் வருது. அம்மா மலேசியாவுக்கு வர போறாங்க, கோலாலம்பூருக்கு வர போறாங்க. அதே மாதிரி நான் எப்ப பார்த்தனும் 2006 பார்த்தனும் அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் மறுபடியும் நடக்குது. 2வது முறையா நான் அம்மாவை பார்க்க போறேன். அதாவது 2006 அம்மா வந்தாங்க, பார்த்தேன். 2008 நான் போகல, என் தம்பி அனுப்பிச்சேன். இப்போ 2010 இப்போ நான் போறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு.
அதுல எனக்கு ஞாபகம் உள்ள முக்கியமான சம்பவங்களை நான் சொல்ல போறேன். அதுல எனக்கு திருமணமாகி எனக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே நிறைய கருத்து வேறுபாடுகள், என்னுடைய மனைவிக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுல இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னுடைய மனைவிக்கு தூக்கமே இல்லை. கெட்ட கெட்ட கனவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனவுகள்ல மோசமான ஏதோ கெட்ட சக்திகள் அவங்களை வந்து தாக்குறதா வந்து தெரியுது. அதுல ஏதோ ஒரு மலாய்க்காரர் சொல்லுவாங்க, மலாய்க்காரர் அது குல்லா போட்டு இந்த முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மாதிரி. இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எந்த மதத்தை நம்ம தாக்கல, எந்த நபர்களையும் தனிப்பட்ட விஷயத்துல தாக்கல. எது வந்ததோ அதை நான் சொல்றேன். நான் முஸ்லீம்ல இருக்கிற ஏதோ ஒரு நபர், அந்த மலாய்க்காரர், அவர் கனவுல அவங்க கனவுல அடிக்கடி வர்றாரு, வந்துகிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு கோழியை எடுத்து அதோட கழுத்தை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி அவங்க கனவுல வந்து 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 அவங்க தூங்குறதே இல்லை, விடிய விடிய தூங்குறது இல்லை. கண்ணுக்கு கீழே எல்லாம் வந்து கருவளையம், ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. அடிக்கடி அவங்க சொல்ற வார்த்தைலாம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு எதுக்கு நான் உங்க கூட திருமணம் செஞ்சேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை நான் இல்லை, நான் வாழ்றதை விட நான் இறந்தே போகலாம், எனக்கு பிடிக்கல அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கருத்து வேறுபாடு ஒரு பக்கம். அப்ப இந்த சூழ்நிலையில இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம், அம்மா வந்து மலேசியாவுக்கு வர போறாங்க. நான் என்ன செய்யறேன், ஒரு நாள் இந்த ஜபமாலையை வாங்கிடுவோம் எப்படியாவது. எங்க வாங்கலாம்? இங்க வந்து இந்தியர்களுடைய கடைகள் நிறைய வந்து இருக்கு. பினாங்கிற அப்படிங்கிற இந்த நான் வசிக்கிற இடத்துல அக்கறைக்கு போனோம், அந்த கடல் கடந்து போனோம். அங்க போனா எல்லா தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இந்தியாவில இருந்து வரக்கூடிய எல்லா பொருள்களும் அங்க வந்து விற்கிறாங்க. அப்ப சரி, அங்க போயிட்டு நம்ம ஜபமாலை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, அங்க ஷிரடி சாய்பாபா கோயில், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் தான். அங்க என்னுடைய இந்த நண்பர் இருக்காருல்ல, மாதவா சைதன்யா, அவர் கூட ஒரு முறை போயிருக்கேன். அவர் என்னை கூட்டு போயிருக்காரு, திருமணத்துக்கு முன்பே அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அதனால அந்த இடத்துக்கு போனோம். அப்படிங்கிறத விட நான் என்ன நினைச்சேன்னா, அந்த மார்க்கெட் இருக்குல்ல, இந்தியர் கடைகள் இருக்கு, அங்க எங்கேயாவது இந்த ஜபமாலைகளை விற்பாங்க, அங்க போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு என்னுடைய மனைவி கூட்டிக்கிட்டு நான் போறேன். அங்க போகும்போது ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அங்க வாகன நெரிசலா இருக்கு. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்குள்ள நான் நுழைய முடியாதபடி ஒரு பெரிய சீன ஊர்வலம், ஒரு கொண்டாட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. மலர் வாகன ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க போக முடியல. என்னால மணி வேற ஆகிட்டு இருக்கு. மணி 9க்கு மேல 9:30 ஆகுது. நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம என்ன செஞ்சேன்னா, திடீர்னு மனசு அப்படியே மாறுது. ஒரு மெசேஜ் வருது, ஏன் நம்ம சாய் கோயிலுக்கு போக கூடாது? அந்த சாய் கோயில்ல ஜபமாலை இருக்குமோ, எனக்கு என்னமோ பார்த்த மாதிரி ஒரு எண்ணம். சரி, அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறேன் கிட்ட போறேன். எங்கேயுமே காரை நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அப்ப பாபாவை நினைச்சு, பாபா அருள் புரியுங்க பாபா, நீங்க நினைச்சா உங்க சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு பார்க்கிங்க கொடுக்கலாம். ஏன்னா மணி ஆச்சு, உங்களுடைய அது கோயிலும் அடைச்சிருவாங்க, 9 மணிக்கு அடைச்சிருவாங்க. இப்போ 9 மேல ஆகுது, எனக்கு என்னமோ திறந்திருக்குமான்னு கூட தெரியல, பாருங்க பாபா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துகிட்டு இருக்கேன். கோயில் திறந்திருக்கு. கோயில் திறந்திருக்க, பார்க்கிங் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் முன்னுக்கு பார்க் பண்ணியிருந்த ஒரு பெரிய காரு, ஒரு டொயோட்டா ஆல்ஃபா நினைக்கிறேன், பெரிய ஒரு காரு, அது வெளியாகி
கொஞ்ச நேரம் என்ன அப்படி முன்னுக்கு போயிடுச்சு. அந்த எனக்கே இடம் விட்ட மாதிரி. அப்போ டக்குன்னு நான் வேகமாக போய் பார்க் பண்ணிட்டு என் மனைவியை கூட்டிக்கிட்டு, என்னோட சிஸ்டர் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு நேரா இங்க பாபா கோயிலுக்கு போறேன். பாபா கோயில நுழைஞ்ச உடனே அவ்வளவு கூட்டம், பிரகாசமா இருக்கு. பிரகாசமா தீபங்கள்லாம் ஏற்றி, நிறைய தீபங்கள் ஏற்றி ஒரு மேசையில் வச்சிருக்காங்க. ஜகஜோதியா இருக்கு. மந்திரங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடுது. அவ்வளவு கூட்டம். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இந்த நேரத்துக்கு வந்து அடைச்சிருக்கிறோமே, இவ்வளவு ஏதோ ஒரு கொண்டாட்டமா இருக்கு அன்னைக்கு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அர்ச்சகர்கிட்ட போயிட்டு, சுவாமி எனக்கு இந்த ஜபமாலை ஜபம் பண்றதுக்கு ஜபமாலை கிடைக்குமா சுவாமி, எங்க இருக்கு சுவாமி காட்டுங்கன்னு. அப்ப அங்க பார்த்தேன், அங்க வந்து மாட்டியிருந்தாங்க. ஒரு 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 அந்த மணியெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து அது இருக்கு, 2-3 வகை இருக்கு. அப்ப அவர் சொல்றது அங்கதான் இருக்கு பாருங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, கண்ணை மூடிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றேன். பாபா, எனக்கு எது நல்ல ஜபமாலை இதெல்லாம் தெரியாது பாபா, நீங்களே எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணு முன்னுக்கு ஒரு ஜபமாலையை பார்த்தேன். அது பாபாவே காட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை போய் எடுத்துட்டு வந்து அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்குறேன், சுவாமி இது வந்து பரவாயில்ல, இந்த ஜபமாலை பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்குறேன். ஐயோ ரொம்ப நல்ல ஜபமாலைப்பா, இது துளசி மாலை, ரொம்ப நாள் தாங்கும், அதே எடுத்துங்க அப்படின்னு. அப்போ நான் அதை எடுத்து பாபாவுடைய இந்த பாதத்தில் வச்சுட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறேன், அந்த அர்ச்சகர் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறேன், சாமி எனக்கு ஜபமாலை கிடைச்சிது சுவாமி, இப்போ நான் என்ன மந்திரம் சொல்லணும் சுவாமி, எப்படி சொல்றது, எனக்கு அது சொல்லுங்க சுவாமின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்க பாபாவோட மந்திரத்தை சொல்லுங்க, பாபா 7 கடலும் கடந்து உங்களை காப்பாற்றுவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி, பாபாவோட மந்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபமாலையை எடுக்கிறேன். பாபாவுடைய பாதத்தை தொட்டு அந்த ஜபமாலையை எடுக்கிறேன். என் மனசுல அம்மாவுடைய ஞாபகங்கள் வருது. பாபா வராரு, அம்மா வராங்க, பாபா வராரு, அம்மா வராங்க. அப்படியே தொடர்ந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய எண்ணம். என்ன யாரோட மந்திரத்தை சொல்றது, அம்மாவுடைய சொல்றதா பாபாவுடைய சொல்றதா, ஒரே குழப்பமாச்சு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியே குழப்பத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கேன் பாபா கிட்ட. அப்ப இந்த ஒரு புத்தகம் உங்ககிட்ட காட்டணும், பரவாயில்ல நான் கடைசியா உங்களுக்கு காட்டுறேன். கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது நம்ம மனசுல உள்ள குழப்பங்களுக்கு பாபா பதில் சொல்லுவாரு, அது சத்தியமான பதில். அப்ப அந்த இங்க புத்தகம் அங்க வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை அங்க அவரோட பாதத்துக்கிட்ட இருந்துச்சு, எடுத்து பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். பாபா நீங்களே இதுக்கு ஒரு பதில் தெளிவு சொல்லுங்க பாபா, நான் வந்து என்ன செய்யணும், எனக்கு குழப்பமா இருக்கு, நான் உங்களுடைய மந்திரத்தை சொல்றதா இல்ல அம்மாவுடைய மந்திரத்தை சொல்றதா எனக்கு தெரியல பாபா, சொல்லுங்க பாபா. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு திறக்கும் போது ஒரு பதில் வந்துச்சு, டோன்ட் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு நான் சொல்லிட்டு, நீ வேறுபடுத்தி பார்க்காத அப்படின்னு ஒரு வாசகம் இருந்துச்சு. அதை மூடிட்டு எனக்கு இன்னும் குழப்பம் தெரியலையே, வேறுபடுத்தி பார்க்காத என்ன செய்யறது பாபா, ரெண்டுமே ஒன்னான்னு எடுத்துக்கிட்டதா இல்லை எதை தான் சொல்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோட வெளியே வந்துட்டு, அந்த நேரத்துல எனக்குள்ள வேகமான ஒரு உணர்வு, என்னை கட்டுப்படுத்த முடியாத ஆனந்தம், அதுல ஒரு உணர்வு வருது. இந்த நிமிஷத்திலிருந்து நான் சைவம், நான் மரக்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன், இது உறுதி, சந்தோஷம் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்னுடைய நண்பர் இருக்கார்ல மாதவ சுவாமி, மாதவ சைதன்யா, அவருக்கு கால் பண்றேன். கால் பண்ணி போன்ல கால் பண்ணி அவர்கிட்ட கேட்கிறேன், ஜி நான் பாபாட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் ஜி, அவரு வேறுபடுத்தி பார்க்காதுன்னு சொல்றாரு ஜி, இப்ப நான் யாரோட மந்திரத்தை சொல்றது எனக்கு தெரியல ஜி, நீங்க சொல்லுங்க ஜி என்ன செய்யுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், ஜி இன்னையில இருந்து நான் வந்து செய்வேன் ஜி, அது முடிவு பண்ணிட்டேன். ஓ ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இதுக்கு வந்து யாரோட மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னாரு. அவர் சொன்னாரு, ரெண்டுமே வேற இல்லை,
ரெண்டுமே ஒன்று தான், வேற வேற உருவத்தில் இருக்கு, அவ்வளவுதான். நீ அம்மாவை பார்த்துருக்க, அம்மா இப்ப நடமாடிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ அம்மாவோட மந்திரத்தை சொல்ல அப்படின்னு எனக்கு சொன்னாரு. நானும் வந்துட்டு சரி நம்ம குழப்பம் தீர்ந்துருச்சு, அவர் சொல்றபடியே நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு அந்த ஜபமாலையை எடுத்து நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கும் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் ஜபமாலை வாங்கின நாள், நான் சைவமான நாள், என்ன நாளுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்க போய் ஒரு விளக்கேற்றி வைப்போம். அவங்க சொல்றாரு, அந்த இடத்துல உள்ள அர்ச்சகர் சொல்றாரு, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளுப்பா, இங்க எல்லா குருமார்களும் வந்திருக்காங்க, உன் கண்ணுக்கு தான் தெரியாது, ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அந்த நாள் குரு பூர்ணிமா. அந்த அன்னைக்கு தான் பாபாவோட தரிசனமும் நான் சைவமானதும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சதும். அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓம் அமிர்தேஸ்வரி நமக, ஓம் அமிர்தேஸ்வரி நமக அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத மாதவ சைதன்யா அப்படிங்கிற இந்த பிரம்மச்சாரி துறவிக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? இது வேற அது வேற தான், அம்மா வேற பாபா வேற தான், அதை எப்படி நான் என்னால ஒன்னா பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேற இது வேற தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இருந்தாலும் இப்பக்கே அம்மா நாமத்தை சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா வர போறாங்க. அப்ப அந்த ப்ரோக்ராம டேட் வந்துருச்சு. நானும் என்னுடைய மாமா மகன் ஜீவா அப்படின்னு ஒருத்தரும் அவரை கூட்டிட்டு போறேன். இந்த முறை அவரை கூட்டிக்கிட்டு போவோம், புதுசா அவருக்கு அம்மா பத்தி தெரியட்டும் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு நான் போனேன். அப்புறம் ஆனந்த் அப்படின்னு இன்னொரு தம்பி, அவரையும் கூட்டிட்டு போறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆனந்த் அப்படிங்கிற அந்த தம்பி எனக்கு முன்கூட்டியே அம்மாவுடைய புத்தகம் ஒன்று கொடுத்தாரு. அம்மாவுடைய வெப்சைட் இருந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி, குருனா யாரு, அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க, எல்லா விவரங்களையும் இவ்வளவு ஒரு தடுப்பான எல்லாம் பிரிண்ட் பண்ணி சொந்த செலவுல போட்டோஸ் எல்லாம் பண்ணி எனக்கு பைண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதை சும்மா அப்படியே எடுத்து பார்த்துட்டு, நான் அம்மா ஒரு முறை தானே பார்த்துருக்கேன், அப்படியே பார்த்துட்டு எங்க அம்மா என்னுடைய பயாலஜிக்கல் மாதிரி இறந்த பிறகு இதெல்லாம் நமக்கு சரி வர தூக்கி ஒரு எங்கேயோ ஒரு மூலையில மேல போட்டுட்டேன். இது ஒரு அலமாரியோ ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டேன். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எங்க அம்மா பயாலஜிக்கல் மாதிரி இறந்த பிறகு அம்மாவோட போட்டோ இதுக்கு முன்னே நான் ஸ்கிரீன் சேவர்ல லேப்டாப்ல வச்சிருப்பேன். அப்புறம் இதெல்லாம் நான் வச்சிருப்பேனா, என்னுடைய வேலை செய்யற இடத்துல எல்லாம் வரவங்களாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது யாரு ஓ மாதிரியே இருக்காங்க இவங்க, இந்த போட்டோல இருக்கிறவங்க, அதாவது ஸ்கிரீன் சேவரை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த டெஸ்க்டாப் லேப்டாப்ல ஓ மாதிரியே இருக்காங்க, உன்னோட அம்மாவானு கேட்பாங்க. நானும் ஆமான்னு சொல்லிடுவேன். குரு என்னோட குரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்ப எனக்கு அம்மாவை குருவாகவும் நான் ஏத்துக்கவும் இல்லை, பெருசா இது இல்லை. அப்ப இப்படிலாம் அம்மாவை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள நான் ஏத்துக்கவே இல்லை. இந்த புத்தகம்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டேன். நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்தோம், நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா டிராவல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைச்சிருந்தேன். அதெல்லாம் மாறி போச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம், அது அம்மாவோட நான் எப்போ அம்மாவை நான் ஒதுக்கணும்னு நினைச்சனோ அந்த நேரத்தில் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை தேடி வந்துச்சு. ஒரு சிஸ்டர் வருவாங்க, அவங்க என்னை பார்க்கும்போதுலாம் நான் அம்மாவை பார்த்தேன், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, அந்த காலத்துல நான் போய் பார்த்து இப்படிலாம் நடந்துச்சு, அம்மா அவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்கு, இப்படிலாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு எதுவும் நம்மகிட்ட உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு வரும்போது நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தவிர ரொம்ப ஆழமான போல. திருமணம் ஆயிடுச்சா, இப்போ ஒரு வேளை சில சம்பவங்கள்லாம் எனக்கு நடந்த பிறகு என்னோட மனமாற்றம், நான் அம்மாவை பார்க்கணும் எனக்கு மனமாற்றம் வந்துருச்சு. அப்போ ஆனந்த் தம்பி அவரை தான் கூட்டிக்கிட்டு, அவர் கொடுத்த புத்தகம்லாம் அப்போ நான் சரியாக பார்க்கல,
அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ ரொம்ப அம்மா பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முதல்ல ஒரு கட்டத்தில் ஒரு விரக்தினால எல்லாத்தையும் ஒதுக்கியிருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தோன்னே இந்த தம்பி ஆனந்த் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு என்னுடைய மாமா மகன் ஜீவா 2 பேரும் கூட்டிக்கிட்டு நான் கோலாலம்பூர் ஹாலுக்கு போகிறேன். முறை போன அதே ஹாலுக்கு போகிறேன். கூட்டால மோதுது. இந்த முறை நாங்களும் அந்த சேவைக்காக தான் போகிறோம், தொண்டுக்காக தான் போகிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாலண்டியராக அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எங்களுக்கும் பேட்ச் இதெல்லாம் கொடுத்தாங்க. போன உடனே அங்கே உள்ளுக்கு நான் சொன்ன மாதிரியே ஷிரடி சாய்பாபா பக்தர்கள் அங்கே பார்த்தோம். அப்போ அங்கே வந்து அவங்க ஆர்கன் டொனேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட உடல் உறுப்பு தானம் செய்யலான்னு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு, அப்போ நான் சொன்னேன் நானும் வந்து பாபா கோயிலுக்குலாம் போவேன் அப்படின்னாங்களே, எந்த கோயிலெலாம் சொல்லிட்டு அப்புறம் நான் வரேன். வந்த உடனே அங்கே ஒரு சிடி வாங்குறேன். சிடி புத்தகம் இதெல்லாம் வாங்கலான்னு நிறைய. அம்மா வரத்துக்கு முன்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு விஷயம் என்ன நான் சொல்றேன். அம்மா வரப்போறாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். சொல்றாங்க அம்மா வரப்போறாங்க எல்லாம் வரிசையில் இல்லைங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் வரிசையில் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அம்மா வரத்துக்கு முன்ன ஒரு வயசானவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நல்ல வெள்ளதாடி வச்சிருக்காரு, வெள்ளை ஜிப்பா போட்டிருக்காரு. கொஞ்சம் ஒரு 2 நாற்காலி தள்ளி அவரு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவரு வந்து அம்மாவை பார்க்க வந்தவர். வாலண்டியர்ஸ்லாம் நாங்க நிக்கிறோம். அப்ப என்னை கூப்பிட்டாரு அந்த ஐயா, வயசான அந்த ஐயா கூப்பிட்டாரு. தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் கிட்ட போயிட்டு சொல்லுங்கயா, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு அம்மாவை எவ்வளவு நாள் தெரியும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இப்பதான் 2வது முறை பார்க்க வரேன் அப்படின்னு. எனக்கு அம்மாவை 20 வருஷங்களுக்கு மேலாகவும் தெரியும். நான் ஒரு சாய் பக்தன். ஆனாலும் அம்மாவோட நாமத்தை தான் நான் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இது என்னடா, இவர் யாருன்னே தெரியல, இவர்கிட்ட நான் எதுவுமே பேசவும் இல்லை. இவர் என்ன அது அம்மாவை தெரியணும்னு சொல்றாரு, பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு, நான் தெரியும்னு சொல்றாரு, சாய் பக்தன்னு சொல்றாரு, ஆனா அம்மாவோட நாமத்தை தான் ஜபம் பண்றன்றாரு. இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருத. நான் வீட்டுல கேட்ட கேள்வி, அது எப்படி 2 ஒண்ணா ஆகும் அப்படி நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு அங்க பதில் கிடைக்குது. பாபா பக்தனான அவரு அம்மாவோட நாமத்தை ஜபம் பண்றேன்னு சொன்னோனே எனக்கு ஒரு மாதிரியா மண்டலம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, தலை சுத்துது. நான் வீட்டுல கேட்ட கேள்விக்குங்கன்னா அப்படி அதிரடியா பதில் வருது. இவர் யாரு என்னன்னு தெரியலையே, என் கேள்விக்கு என்னை நேரா கூப்பிட்டு பதில் சொல்றாரு அப்படின்னு நான் அவர் பக்கத்துல உட்காந்துட்டேன். அவர் நாக்கால உட்காந்துருக்க பக்கத்துல உட்காந்துட்டேன். அதுக்கு வந்து அவர் எதுவுமே பேசல. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டேன். எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கோலாலம்பூர்ல தான் இருக்கேன். உங்க பேரு? என்னோட பேர் ராஜரத்னம். ராஜரத்னம்னு சொன்னாரு. டக்குன்னு ஃபோன் எடுத்து, ஐயா உங்க நம்பர் கிடைக்குமா, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சொன்னாரு. எடுத்துக்கிட்டேன். அதுல சாய் ராஜரத்னம் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். பேசிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு சொல்றாங்க அம்மா வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க. ஐயா கொஞ்ச நேரம் மணியாச்சு, நான் அம்மா வராங்களா ஐயா, அப்புறம் அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி வந்து இந்த வரிசையில் நின்றுட்டு அம்மாவை வரவேற்கிறதுக்கு. அப்போ அம்மா வராங்க, அங்கேருந்து வராங்க, அப்படியே நடந்து வராங்க கிட்ட வராங்க, என் கிட்ட வராங்க. அம்மா கிட்ட வரும்போது என் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். தாயே உன்னை எவ்வளவு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், என் வாழ்க்கையில எவ்வளவு வந்து தாயா என்னை கவனிக்க வந்த, உனக்கு இப்படிலாம் உதாசனப்படுத்திருக்கேன், நான் தப்பாலாம் நினைச்சிருக்கேன், என்னென்னலாம் பேசியிருக்கேன், என் மேல அவ்வளவு பாசம் வச்சு வந்த உடனே நான் தூக்கி எறிஞ்சிருக்கேன் தாயே. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு உணர்வு. இப்படி அம்மா வராங்க, என் கண்ணில் கண்ணீர் ஊத்துது, வலிஞ்சு ஓடுது.
இவனுடைய குற்றங்கள் எல்லாம், அவங்க அம்மாவை எப்படி ஒதுக்கினேன், எப்படி தூக்கி போட்டேன் அப்படிங்கிற அந்த செயல்களை நினைச்சு வருத்தப்பட்டு அம்மா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு அழுகுறேன். அம்மா அப்படி போறாங்க, என் முன்னுக்கு பாஸ் பண்ணி இப்படி போறாங்க, கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்படி பாக்குறேன், அம்மா நடந்து அப்படியே போறாங்க, மேடைக்கு போய்கிட்டு இருக்காங்க, மேடை ஏற போறாங்க. எனக்கு சாயே சிறுடி பாபாவே நடந்து போற மாதிரி உணர்வு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அவர் கொடுத்தாரு ஒரு தெளிவு, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு. அந்த உணர்வு எனக்கு அப்படியே வந்துருச்சு. என் பாபா இன்னொரு உருவத்துல போய்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பாக்குற. மேல ஏறி அம்மா வந்து மேடையில உட்காந்து கண்ணை மூடிட்டாங்க, தியானத்துல உட்காந்துட்டாங்க. பக்கத்துல ஜீவா தம்பி, ஜீவா இருக்கிறல மாமா மகன், அவர்கிட்ட சொல்றேன், டே ஜீவா, இந்த போறாரா சாய் போய் மேல உட்காந்து இருக்காரா அப்படின்னு சொல்றேன். இது என்னன்னா, நான் அம்மாவை முறை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றம் நினைச்சல. அதுல ஒரு மாற்றம், நான் கல்யாணம் பண்ண அப்ப கிட்ட ஒரு மாற்றம் எனக்கு வந்துச்சு. நான் ஜபமாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, அந்த சாய் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பாபா மேல அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு. பாபாவுடைய ஒரு காமிக்ஸ் கார்ட்டூன படம், அவரோட வாழ்க்கை சரித்திரமா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு படமா போட்டு கொடுத்திருந்தாங்க இந்த புத்தகத்துல. அந்த புத்தகத்துல உள்ள பாபாவுடைய ஓவியத்தை பார்த்தாலே கண்ணில் தண்ணி ஊத்தும், கேட்கும், தேம்பி அழுவேன். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், என்னோட குரு கண்டிப்பா பாபாவா தான் இருக்கணும்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது ஏன் நடந்துச்சு? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்ன நடந்ததே இல்லை. எனக்குள்ள அந்த மாதிரி உணர்வு, பக்தி உணர்வுலாம் வந்ததே இல்லை. அம்மாவை பார்த்த பிறகுதான் அது வந்துச்சு. எல்லாத்தையும் அம்மா வந்து எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காலம் கழிச்சு நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ அம்மா மேலே போனாங்க, மேலே போய் உட்காந்துருக்காங்க. 36 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். அம்மா மேலே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா அங்கே 2 நாள் தொண்டு செஞ்சோம், அதே போல் 2 நாட்கள் தொண்டு செஞ்சோம். அப்போ சில சம்பவங்கள், அற்புதங்கள் அந்த ஹால்குள்ளேயே நடக்கிறது நான் வந்து பார்த்தேன். இந்த 2010 இந்த ஹாலுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்தது. அதில் 1, 2, 3 நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், நான் போய் சிடி வாங்கினேன். அந்த சிடியில் பஜனை சிடி வாங்கினேன். அப்புறம் பஜனை சிடி மட்டும் தான் வாங்கினேன். அந்த பஜனை சிடியில் அம்மாவுடைய ஒரு படம் போட்டிருந்துச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படம் இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ கருணையாக இருக்காங்களா பார்க்கறதுல அப்படின்னு. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்குமா அப்படின்னு. பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது, சின்னதாக இருக்குது அந்த ஃபோட்டோ, பெருசாகவே இல்லை, சின்னதாக இருக்குது. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது கிடைக்குமா, இந்த மாதிரியான ஃபோட்டோ கிடைக்குமா. அவங்க சொல்லிட்டு, அவங்க மன்னிக்கணும், நாங்கள் ஆசிரமத்துலேருந்து எடுத்து வந்ததில் இந்த சைஸு, பெரிய சைஸுக்கு எங்கிட்ட ஃபோட்டோ இல்லை அம்மா. இந்த ஃபோட்டோ இந்த சைஸ் மட்டும்தான் இருக்குன்னு, ஒரு சின்ன ஃபோட்டோ. அப்போ நான் ஜீவா கிட்ட சொன்னேன், ஜீவா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஆனால் என்னடா செய்யுது பாரு, படம் கிடைக்கல, இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அது ஒரு சைட் இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம விட்டுட்டு, அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு புத்தகம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு புத்தகம் தமிழில் உள்ளது, இல்லறத்தார்க்கு இன்னுரை அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த புத்தகம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என் மனசு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் அங்கே போ, அந்த கடைக்கு போ. அம்மா வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கீழே வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அம்மாவுடைய புத்தகங்கள்லாம் வைப்பாங்க, அந்த இடத்துக்கு மறுபடியும் அங்கே போகிறேன். எதுமா ஒரு ஊந்துதில் போனோன்னே பார்த்தா அந்த புத்தகம் இருக்கு அங்கே. எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா வந்து பார்த்தோம் புக்கு இல்லை, இப்போ அந்த புக்கு இருக்கு, இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க தான் இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், இந்த புத்தகம், ஓ வாங்க,
முதல் ஸ்டாக் இல்லைன்னு தான் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் கேட்டுட்டு போன பிறகு அந்த புத்தகம் வந்துருச்சு, நாங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. இல்லறத்தாருக்கு இன்னுரை அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு சிடி வாங்கிக்கிட்டு, இந்த பொருள்லாம் வாங்கினதுனால எனக்கு காசு தீர்ந்து போச்சு. என்னுடைய காசு என்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. மலேசியன் ரிங்கிட் 5 வெள்ளி மட்டும்தான் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு விஷயம், அப்படியே அம்மா கிட்ட தரிசனம் வாங்கிறதுக்கு முன்ன எல்லோருமே வந்து அங்க மாலை விற்கிறாங்க. அம்மாக்கு மேலே போய் மாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மாதிரி துணியில செஞ்ச ஒரு மாலை. அது வந்து ஃப்ரெஷ் பூல கட்டின மாலை இல்லை, ஒரு துணியில கட்டின மாலை. அது அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா தான் இருக்கும். அதை நான் போய் பார்க்குறாங்க, அங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட விலை எவ்வளோன்னா 5 ரிங்கிட். 5 ரிங்கிட் என்கிட்ட இருக்கிறதும் 5 ரிங்கிட். ஆனாலும் எனக்கு அதுல மனசு போகவே இல்லை. அது வாங்கணும்னு எனக்கு எண்ணம் வர மாட்டேது. நான் மனசுக்குள்ளே சொல்றேன், அம்மா என்னம்மா இது, உனக்கு மேலே போய் மாலை போடுவாங்களாம், அந்த மாலை கீழே வருமா, திருப்பியும் அதே மாலையை விட்டு திருப்பியும் மேலே மாலை போடுவாங்களாம், என்னம்மா இது, என்ன இந்த மாலையும் ஒரு பூல செஞ்சதும் இல்லை. என்கிட்ட காசு இருந்தா கூட இந்த மாலை நான் உனக்கு போட மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த தம்பி வந்து தரிசனம் வாங்க போயிட்டாரு. அவர் வாங்குற அந்த காட்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேடை கிட்ட, மேடை வந்து அம்மா மேலே இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அந்த அந்த படி மாதிரி அப்படியே ஏறுது, அப்படியே ஏறி போகலாம். ஏறி எல்லாம் மேலே போயிட்டு தரிசனம் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இறங்கி வராங்க. நான் என்ன செஞ்சேன், ஆனந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போறேன். ஆனந்த தம்பி தரிசனம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டாரு. நான் அங்க நின்று அம்மாவை அவரை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்க 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 அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அம்மாவோட சிரிப்பு, அம்மாவோட முகம், அம்மா என்ன செய்யறாங்க, அப்படியே ரசிச்சு ரசிச்சு ஆழ்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அங்க ஒருத்தவங்க, அம்மாவுடைய பிரம்மச்சாரிணி ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை, கொஞ்சம் கீழே இறங்குங்க, வரவங்களுக்கு வந்து நீங்க தடுங்களா அங்க நிக்கிறீங்க, இறங்க கீழே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 2-3 ஸ்டெப் போயிட்டு மறுபடியும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சொன்னது கேட்கவே இல்லை. இப்ப மனசுக்குள்ள சொல்றேன், பாத்தியா அவன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா, இது அம்பு தான், இதை விட்டவ நீ தானே, எனக்கா தெரியாது, நான் உன்னை ரசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க நின்னுனா, அதுக்கு தான் அந்த பிரம்மச்சாரினி என்னை வந்து விரட்டவும் இல்லை. அப்புறம் ஆனந்த தம்பி வந்தோன்னே ஒரு விஷயம் சொன்னது, திடீர்னு வந்து என்கிட்ட சொல்றாரு, அண்ணா அம்மா அந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாலை போட வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா, நிறுத்திட்டாங்க அப்படின்னு. உனக்கு அப்படி திக்குன்னு போட்டுச்சு. என்னடா இது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் இதை நினைச்சிட்டு நான் வந்தேன், ஏன் நான் நினைச்சது அம்மாவுக்கு தெரியுமோ, நான் நினைச்சதுனாலதான் அதை நிறுத்திட்டாங்களோ, ஏன் அது வேணான்னு சொன்னாங்க, இவ்வளவு நேரம் நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அப்ப நான் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுதான் போலுக்கு. வீட்டுல இருந்து பிரார்த்தனை பண்ணோம், என்னமோ செஞ்சோம், பேசணும், அதெல்லாம் அவங்களுக்கு போதும் நம்ம நினைச்சோம், இங்க நினைக்கிறதும் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. நான் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டு வந்த இந்த மாலை விஷயம் எனக்காக நிறுத்தினதா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். மனசுல ஒரு உணர்வு, டே உன்ட்டு 5 வெள்ளி இருக்குல்ல, அதை வச்சு என்னடா செய்ய போற, மாலை வாங்கி போடலாமே, சரி நம்ம போய் பார்ப்போம், மாலை வாங்கி போடலாமா இல்லையானா அங்க போனா நமக்கு தெரிஞ்சிடும், போடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் வாங்கி போடுவோம். அம்மா விருப்பப்படலை, வேணா இப்ப வேணா அப்படின்னா போட வேணாம். இப்ப நிறுத்திட்டாங்க, நம்ம போனோன்னு எதுவும் நடந்துச்சுன்னா நமக்காக தான் அம்மா நிறுத்திருந்தாங்கன்னா பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை விற்கிற இடத்துக்கு போனேன். போயிட்டு பார்த்தா நான் போன கொஞ்ச நேரத்தில் மாலையை போடலான்னு வந்துருச்சு.
அந்த 5 ரிங்கிட் கொடுத்து மாலையை வாங்கிட்டு மேலே தரிசனத்துக்கு போய் நான் அம்மாவுக்கு மாலை போட்டேன். அம்மாவும் என் காதில் என்ன அணைச்சிட்டு அம்மா பிள்ளை, அம்மா பிள்ளை, செல்ல பிள்ளை, அம்மா பிள்ளை, செல்ல பிள்ளை, அம்மா பிள்ளை, செல்ல பிள்ளை, அம்மா பிள்ளை, செல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க. அதே ஆனந்தம், அதே அமைதி. 3 செகண்ட். இன்னைக்கு நினைச்சாலும் ஆனந்தமா தான் இருக்கு. அப்புறம் இறங்கி வந்துட்டேன். 44 நிமிஷம் ஆச்சு, நான் முடிக்கணும். வந்துட்டு அப்புறம் என்னோட சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே டொனேஷன் பாக்ஸ் அப்போ வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரொம்ப அங்கே ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தை அம்மாவோட படம் இருக்கு, கீழே வந்து ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்கு. அம்மாவோட படத்தை பார்த்து ஏன்டி என்னை இப்படி செஞ்ச, ஏன் ஆசை காட்டி மோசம் செஞ்சுட்டி அடி. அங்கே வந்து ஒரு படம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த படம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு உனக்கு தெரியுமா, அந்த படத்தை கொடுக்க முடியாமல் செஞ்சுட்டியாடி. பெரிய படமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஆசையை வாங்கிட்டு போய் எனக்கு பிடிச்ச படமே அதான்டி, ஏன்டி இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஏசுறேன். ஏசிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே ஏசிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு அங்கிள் இருந்தார், கொஞ்சம் வயசு அவருக்கு. அவர் பேர் அரவிந்த். எஸ், மலேசியாவில் யூஎஸ்ஜே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தவர். இப்போ அவர் இல்லை, அவரை காலமாயிட்டாரு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி அம்மா படத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. சொல்லு என்ன பிரச்சனை சொல்லுன்னு. நான் சொன்னேன், ஐயா மன்னிக்கணும், நான் வந்து அம்மாவோட ஒரு படம் வேணும் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பெருசாக வேணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டில் வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த படம் எனக்கு வரலை, கிடைக்கல, அதான் ரொம்ப கவலையாக இருக்கு. அப்படியா, இதுக்கு ஏன் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன செய்ய, கீழே போ, அங்கே வந்து ஒரு டெஸ்கில் வந்து சில பேர் உட்காந்து தொண்டு செய்கிறவங்க இருப்பாங்க, அங்கே போயிட்டு உஷான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள போய் பாருப்போ அப்படின்னு. இந்த உஷா அப்படிங்கிறது இவரோட மனைவி. போய் போய் பாரு, அவங்ககிட்ட வேணா படம் இருக்கலாம் அப்படின்னு. நெசமாவா சொல்றீங்க, ஊர்ல இருந்து அம்மாவோட ஆசிரமத்தில் வந்தவங்ககிட்ட படம் இல்லை, அவங்ககிட்ட எப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். நீ போய் பாரு, எது கேட்டு பாரு, இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, நீ பாரு அப்படின்னு. நேராக போயிட்டு அவங்க கேட்குறாங்க உள்ளவங்கிட்ட, யார் எங்க உஷா, நான் தான் அப்படின்றாங்க. அம்மா வணக்கம்மா, நான் பின்னாடி வந்திருக்கேன், எனக்கு அம்மாவோட படம் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஆனால் வந்து அது பெருசாக தேவைப்பட்டுச்சு, பெருசாக எனக்கு கிடைக்கலம்மா, சின்னதாக தான் அங்கே வச்சுருக்காங்க, எனக்கு எதுவும் பெரிய படம் எதுவும் கிடைக்குமாம்மா அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் அங்கே அம்மாவோட படங்கள் வைக்கிற அந்த இடத்துல பெரிய படங்களும் இல்லை, எல்லாம் வந்து ஒரு சின்ன அளவு படம் தான். நான் ஆசைப்பட்ட படமும் இல்லை, எந்த படம் பெரிய படமும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு மிடில் சைஸ் போட்டு தான் இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல அவங்ககிட்ட சொன்னேன், சரி தம்பி நீங்கள் என்னைக்கு கிளம்புறீங்க, என்கிட்ட வீட்டில் இருக்க படம் இருக்கு, நீங்கள் என்னைக்கு கிளம்புறீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து இது சேவைலாம் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு கிளம்பிடுவேன், சாயந்தரத்துக்குள்ளே நான் கிளம்பிடுவேன். அப்படியா, அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுங்க, இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரின்னு ஜீவாவையும் ஆனந்தும் கூட்டிக்கிட்டு, அம்மாவோட ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆனந்தமா அம்மாவை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு அந்த உஷாமா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போகிறோம். போனோன்னே வரவேற்றாங்க, உள்ளே கூப்பிட்டாங்க, எங்களுக்கு தேநீர்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு 2 புத்தகத்தை கொடுத்தாங்க கையில். எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ஆனந்துக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ஜீவாக்கும் கொடுத்தாங்க. என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தா அம்மாவுடைய மந்திரங்கள் இருக்கிற புத்தகம். நான் சொன்னேன், அம்மா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா. இல்லை பரவாயில்ல, உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எத்தனை படம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 2 படம் ஏறிய வரான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு எடுத்து வந்து அந்த படம் வந்து அப்படி சுருண்டு இருந்துச்சு, சுருளா இருந்துச்சு. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி அந்த படத்தை பார்ப்போமே, என்ன மாதிரி தோற்றத்தோடு இருக்கு, அம்மா இருக்காங்க பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, நல்ல பெரிய படமாக இருக்கும் போலுக்கு தெரியுது, அது சைஸ் பெருசாக இருக்கு. அந்த படத்தை எடுத்து அப்படியே பிரிச்சான் பாருங்க, ஒரே அதிர்ச்சியில் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறேன். எந்த படத்தை நான் ஆசைப்பட்டனோ
அதே படம் அங்க ஹால்ல கிடைக்காத படம் இங்க எனக்கு கிடைக்குது. அதே படம். அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், அம்மா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா, நான் எந்த படத்தை ஆசைப்பட்டனோ அதே படமா? அதான் அம்மா உனக்கு கொடுத்துருக்காங்க, அம்மா தான் உனக்கு கொடுத்துருக்காங்க, வர வச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேம்மா இந்த மாதிரி படம் வேற ஏதோ இருக்கா? இல்லை, அவ்வளவுதான், 2 தான் இருக்கு அப்படின்னாங்க. அது எடுத்துக்கிட்டு ஜீவா, ஆனந்த், நான் 3 பேரும் இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தோம். இதுக்கு அந்த வர கதையை, சம்பவங்களை அடுத்த ஒரு பாகத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதுவரை ரொம்ப அமைதியாக என்னுடைய அனுபவங்களை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் டைம் இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து இதை கேட்க வச்ச இறைவனுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இன்றைய பதிவை அம்மாவோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. நமசிவாய. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.